வணக்கம். பாண்டியஸ்டர் சீரியலில் பாண்டியனும் பழனியும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோமதி அன்னதானம் பண்ணணும்னு சொன்னால் நாம வந்துட்டு இன்னும் அவள் வரலேன்ட்டு காத்துட்ருக்காங்க. அப்போ இவர் கேட்குறாரு, என்ன மாமா கல்யாணத்துக்கு முன்னால் கல்யாண பொண்ணும் பையனும் கோயில்லையோ மற்ற இடத்துலையோ பார்த்து பேசிக்கலாமான்னு சொல்லும்போது, கல்யாணம் ஆக போகிறவங்க எதுக்காகடா பார்த்து பேசிக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்க வேண்டியதானன்ட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட பையனோட நினப்பு வேறு மாதிரி இருக்குது, அங்கே பாருங்க மாமா சொன்னோன்னாங்க. சரவணனும் தங்கமயில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு அப்புறம் சிரிக்கிறாரு. சரி பேசட்டும் மேடானிட்டு அதை கேட்டு இவர் ஷாக் அவர், என்ன மாமா பேசுகிறீங்க, அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னால் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இது நல்ல விஷயமா, ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்தா என்ன பேசுவாங்கன்னுட்டு, என்னடா கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நாம் இங்கே இருக்கிற தெரிஞ்சாக்கா அவன் வெக்கப்படுவான், அதனால் அவனுக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு சொன்னோன்னே இவர் கேட்குறாரு, ஏன் மாமா இதுவே கதிரும் செந்தில பண்ணி தான் நீங்கள் சும்மா விட்டுருந்துருப்பீங்களான்னு. அவங்க அந்தமாரி பண்ணாத இடம் 2 பேரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, போட்டோ விடுறா, நாம் இங்கே இருக்கிறோம் தெரிஞ்சா இவன் வெக்கப்படுவான், இவன் நான் சொல்கிற வரல காத்துட்டு இருந்து இப்போ தானடா பொண்ணு பார்த்து நம்ம நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா, நல்ல விஷயம் தானே, பேசி புரிஞ்சுக்கிட்டு வாடான்ட்டு இவர் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு. என்ன மாமா இந்த அளவுக்கு மாறிட்டாருன்ட்டு இவரு புலம்பிக்கிட்டே கிளம்புறாரு. இதே நேரத்தில் குமார் அவங்க ஃப்ரெண்டுங்க கூட கேரம் விளையாடிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஃப்ரெண்டுங்க சாப்பிடணும்னு சொல்லும்போது, நம்ம ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடாங்காட்டி லேட் ஆகும், அதனால் நம்ம ஆப் மூலமாக ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிடலான்ட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. இதே நேரத்தில் குமார் சொல்கிறாரு, என்னோடய வீட்டில் எதிரில் ஒருத்த கதிர்னு இருக்கான் இல்லையா, அவன் இந்த மாதிரி தான் சாப்பாடுங்களாம் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனே வர வைக்கிற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணணுன்ட்டு ஆர்டரும் பண்ணுறாங்க. அவரும் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு, வந்துட்டு நீங்கள் அனுப்பின இடத்துல வந்துட்டேன்னுட்டு அந்த இடத்துல இல்லை இந்த இடத்துலன்ட்டு அவரை ரொம்ப நேரமாக அலைய வைக்கிறாங்க. இந்த வழியில் பழனி வராரு, அவரையும் கூட்டிகிட்டு இவர் கிளம்பி அங்கங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஒவ்வொரு இடத்துக்கும் இவங்க அந்த ரோடுக்கு வாங்க இந்த ரோடுக்கு வாங்கன்ட்டு ஒவ்வொரு தடவையும் இவர் அலக்கழிக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டு இங்கே தான் லொக்கேஷன் காட்டுதுன்னுட்டு இவர் வந்து நிற்கிறாரு. உள்ளே வந்தாக்கா இவங்க ஃப்ரெண்டுங்களோட கூட குமார் நின்றுக்கிட்டு இருக்காரு. இவர் சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணிங்களான்னு கேட்டால், ஆமாம் 1/2 மணி நேரத்தில் வரும் சொல்லுது, 3/4 நேரமாக வந்துட்டு வரீங்க, இவ்வளோ லேட்டாக வந்தால் எனக்கு சாப்பாடு தேவையில்லைன்ட்டு அவங்க ஃப்ரெண்டுங்க சொல்கிறாங்க. ஆமாம் உக்காந்து நீ சாப்பிட்டுட்டு வந்தியான்ட்டு இன்னொரு பக்கம் குமார் வேறு கிண்டல் பண்ணுறாரு. என்னடா நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. இத்தனை இடத்துல அலைய விட்டுட்டு வந்தாக்கா லேட் ஆகாது என்னடா செய்யன்ட்டு, சரி சாப்பாடு வாங்காமல் போனால் உன்னை வேலை விட்டு எடுத்துகிட்டு வாங்க, சரி சாப்பாடு கொடுன்ட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போ 10 ரூபா டிப்ஸ் கொடுக்குறாரு கதிருக்கு குமார். அதை பார்த்து அவர் முறைக்கிறாரு, டேய் நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கடான்ட்டு திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. கதிர்கிட்ட வரும்போது அவங்க மாமா கேட்குறாரு, ஏன்டா அவன் அவ்வளோ தூரம் பண்ணி கூட ஒரு அறை கொடுக்காது அமைதியாக வந்துட்டேன்ட்டு, நான் வேலையில் இருக்கும்போது சொன்னோம்னாக்கா சண்டை போட்டோம்னாக்கா இது பெரிய பிரச்சனை ஆகிட்டு எனக்கு வேலை போயிடுமாம்மா, வேறு நேரம் வரட்ட அப்போ பார்த்துக்கிறேன்ட்டு கிளம்பிடுறாங்க. பழனி வந்துட்டு ராஜிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாங்கள் சரவணனையும் தங்கமயிலையும் கோயிலில் பார்த்தோம், மாமா மாறிட்டார், ஆறுகிட்ட சொன்னால் கூட அவர் பெருசாக எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு மாமா மனசு மாறிட்டு எல்லாத்தையும் சகஜமாக எடுத்துக்கிட்டாருன்ட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜி. அந்த நேரத்தில் குமார் வந்துட்டு இவங்கள முறைச்சி பார்த்துட்டு போகிறாரு. எதுக்காக அவன் முறைச்சி பார்த்துட்டு போகிறான்ட்டு ராஜி அவங்க சித்தப்பா கிட்ட கேட்கும்போது, அங்கே பிரச்சனை நடந்தில்லை அதனாலன்ட்டு என்ன பிரச்சனைன்ட்டு கேட்கும்போது, கதிர்கிட்ட சாப்பாடு ஆர்டர் பண்ண வச்சு அவனை அங்கங்கே அலைய விட்டானுங்க, அதில் தான் அவன் முறைச்சி பார்த்துட்டு போகிறான்ட்டு. அதை கேட்டதும் இவங்க ஷாக் ஆகிட்டு கதிர்கிட்ட வந்து கேட்குறாங்க, குமார் என்ன பண்ணான், எதுக்காக அவன் உன்னை வேணும்னே அலைய வைக்கிறான்ட்டு, அவன் வேணும்னே என்னை வெறுப்பேற்றுறதுக்காக அப்படி பண்ணான்ட்டு, நீங்கள் சும்மா விட்டீங்க, அவனை 2 அறை கொடுத்துருக்க வேண்டியதான்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் நான் வேலையில் இருந்ததுனால அறைய முடியல, வேறு நேரம் வரட்ட பார்த்துக்கலாம், இது பெருசுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய்ட்றாரு. எனக்கும் நேரம் வரட்ட அவனை நான் ஒரு வழி பண்ணேன்ட்டு ராஜ்யம் கோவத்தோடு போகிறாங்க. செந்திலும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. இவ்வளோ நேரமாக பத்திரிக்கை வச்சுட்டு வர்றதுக்குன்ட்டு கோமதி கேட்குறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் 5-5 நிமிஷம் நாங்கள் கணக்கு வச்சு போனோம், பார்த்தாக்கா எல்லாரும் இடத்துல உட்காந்து எங்களை கேள்வி கேட்குறது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குமே ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாண்டியன் வராரு. பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டிங்களான்னு கேட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிடுன்னு சொல்கிறாரு. கூப்பிட்டுட்டு சரவணன் கிட்டே கேட்குறாரு, நம்ம ஜவுள் எடுக்க போகலாமான்னு சொன்னோன்னே அதை கேட்டதான் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க போகலான்ட்டு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.